காவேரியும் வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து காவேரியும் வெண்ணிலாவும் பேசிகிட்ருக்காங்க. வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்த? நீ என்னை ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் நான் அப்படியே இருந்திருப்பேன்ல. எனக்கு ஞாபகம் வந்திருக்கவே வந்திருக்காதுல. இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் வர வச்சு விஜய் வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கிறையே அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா வந்து காவேரியை பற்றி சொல்கிறாங்க. நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கல. இதுக்கு முழு காரணம் யார் அப்படின்னா ராகினி தான். அவள் தான் வந்து என்னை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தான். அவள் தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சா. ராகினி வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மிரட்டினா. அதுக்காக தான் அவள் கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி நானே வந்து விஜய்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். எதாக இருந்தாலும் ராகினி கிட்ட போய் பேசு. ராகினி தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணா. என்னை வந்து பழி வாங்குறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து கோச்சிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா ராகினிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு இனிமேல் விஜய் விட்டு விலக போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ராகினி வந்து இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க.